ஸோ அது எனக்கு ஆஸ் அ ரெட்டினா சர்ஜன், விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணராக எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஸோ இதை கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியுன்றது வந்து ஒரு இட்ஸ் கிவிங் அஸ் அ பிக் ஹாப்பினஸ் ஸோ தட் வி கேன் ரீச் அன்ரீச் பீப்புள். விழித்திரை மட்டும் இல்லை, இங்கே நமக்கு கார்னியா ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்க, டாக்டர் ரஞ்சிதான்ட்டு. அவங்க கருவழி படலம் மாத்திர ஆப்ரேஷன் அந்த சர்ஜரியை பண்ணி அது வந்து யூஸ்வலா இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரீச் ஆகாது. யூஸ்வலா கேட்ராக்ட் சர்ஜரிஸ் தான் ரீச் ஆகும். இந்த சிஎம் ஸ்கீம் மூலியமாக இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் எங்களால ரீச் பண்ண முடியுன்றது வந்து எங்களுக்கு ஆக்சுவலா சந்தோஷத்தை தருது. மேடம் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ மேடம் வந்து அந்த கருவழி படலம் மாத்திர ஆப்ரேஷன்ல வந்து நம்ம கொண்டு போய் யாருக்கெல்லாம் வந்து கருவழியை மாற்ற முடியும், அந்த கருவழியை மாத்தினா நிறைய பேருக்கு வந்து கருவழியை மாற்றணும்ன்றதே பேஷண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கிறாங்க. அதை மாத்தி நம்மளுக்கு விஷன், யாருக்கு விஷன் இல்லாதவங்களுக்கு விஷன் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஒரு ஆப்ரேஷன் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்றதா இருந்தாலும் கூட இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் போய் ரீச் ஆகுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருது. ஸோ அதுதான் நாங்க இந்த பிரஸ் மூலியமாக நாங்க சொல்ல விருப்பப்படுறோம். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங். எங்க சீனியர் டாக்டர் அசோகன் அவங்க இப்போ ஒரு 35 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் நம்ம போய் கொடுக்கறது அந்த எவ்வளவு மகிழ்ச்சி. திரையில ஏற்படுற நுண்ணியமான வியாதிகள் அதை கண்டுபிடிக்கிற டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ், டோமோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எந்த லெவல்ல ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி பண்ணா பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட் பாசிபிள் விஷன் கொடுக்க முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் we are able to utilize here. இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல the facilities in the retina we can treat children, முதிர்ந்தவர்கள் வரை அதை கண்டுபிடித்து அதை ட்ரீட் பண்ற ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. கேட்ராக்ட் சர்ஜரி பத்தி எங்க கொலீக் கேட்ராக்ட் சர்ஜரி பத்தி சொல்லுவாங்க. சேம் ஸ்கீம்ல யூசுவலா கேட்ராக்ட் சர்ஜரி இஸ் நாட் இன்க்ளூடட். ஆனா அப்படி இருந்தா கூட இங்க கேட்ராக்ட் சர்ஜரியும் அட்வான்ஸ் லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேகோ எமல்சிஃபிகேஷன் சொல்ற டெக்னிக் தான் நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்றோம். லைக் ஃபுல் ஓபன் பண்ணாம குட்டி இன்செஷன் போட்டு வெறும் 2.2 இல்ல 2.8 mm இன்செஷன் போட்டு அதுல ஃபுல்லாவே நம்ம பொறையை ரிமூவ் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இங்க எல்லாமே இருக்கு. லென்ஸுமே லைக் நம்மளுக்கு தூரத்து பார்வைக்கு மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் பிளஸ் கிட்ட பார்வை, மீடியம், நடு பார்வை எல்லாத்துக்குமே ஃபுல்லா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய திறன் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற லென்ஸும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஃபுல்லா போய் ரீச் ஆகி அவங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் ஆகணுன்ற லெவலுக்கு நாங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் ஒர்க் பண்றோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ்ல என்னன்னா இந்த கேட்ராக்ட் சர்ஜரின்றது வந்து இன்க்ளூடட் இல்லதான். ஆனாலும் நம்ம இப்ப விழித்திரையை நம்ம நுணுக்கமான சர்ஜரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த கேட்ராக்ட் சர்ஜரி ஆபரேஷன்ஸ்ல சேர்த்து பண்ண வேண்டியது வரும். நமக்கு விழித்திரை இங்க உங்களுக்கு சிஎம் ஸ்கீம்ல கவர் ஆனாலும் கேட்ராக்ட் நம்மளால இங்க சர்ஜரி பண்ணி கொடுத்தாதான் நம்ம அந்த விழித்திரை ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட இந்த கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸ், ஒன் ஸ்டாப் பிளேஸ். நீங்க வந்து சர்ஜரிஸ் வந்து ஒரு இடத்துல கேட்ராக்ட் பண்ணணுமோ இல்ல ரெட்டினா வந்து வேற இடத்துல பண்ணணுன்றது கிடையாது. ஸோ we have the facilities to handle all from cataract surgeries to cornea surgeries to cataract and retina surgeries. So அந்த எபிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இந்த சைதாப்பேட் வாசன் ஐ கேர்ல இருக்கிறதுனால தான் கான்ஃபிடென்ட்டா எங்களால பேஷண்ட்டை நல்லா ட்ரீட் பண்ண முடியும்ன்றது எங்களால இங்க சொல்ல முடியும். தேங்க்யூ. Dr. Ranjita வந்து say a few words about refractive and corneal. கார்னியல் சர்ஜரிஸை பொறுத்த வரைக்கும் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேஷண்ட்க்கு இந்த கார்னியல் பிளைண்ட்னஸ் வந்து இன்ஃபெக்ஷனால வர சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா அவங்க விஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்க்கு. கார்னியா பார்த்தா ஒரு 5-6 லேயர் கிட்ட இருக்கு. இதை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும், அதை பார்ட் பை பார்ட் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இந்த ஒரு 2-3 கிளாரிஃபிகேஷன்ஸ். கருவழி தட் இஸ் கண் தானம் அப்படின்னு சொல்றோம். கருவழி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன யோசிப்போம்னா நம்மளால கொடுக்க முடியுமா, நம்ம பதிவு பண்ணாதான் கொடுக்கணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும். இது அச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈவன் சப்போஸ் நம்ம எங்கேயுமே முதல்ல ஐ பேங்க்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு டொனேஷன் பிளெட்ஜ் ஒன்று பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கூட ஒரு முதியோர் வீட்டுல மரணம் அடைந்துறார், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற ஐ பேங்க்கு போன் பண்ணாலே, இங்க சென்னையில மட்டுமே ஒரு 5-6 ஐ பேங்க்ஸ் இருக்கு. எங்க போன் பண்ணாலுமே அவங்களே அந்த டிரான்ஸ்பிளான்ட் டிஷ்யூ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஒரு கருவி எடுத்தோம்னா அந்த கருவழியில மேடம் சொன்ன மாதிரி 5 லேயர்ஸ் இருக்கு. அந்த 5 லேயர்ஸ்ல முன்பகுதி பின்பகுதின்னு 2ஆ பிரிக்க முடியும். ஒரே கருவழியை 2 பேருக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும்.
ஸோ அதனோட பயன் வந்து 2 பேருக்கு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தர் மரணம் அடைந்தா 2 கண்ணுக்கு 4 பேருக்கு பெனிஃபிட் வரும். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி வாண்ட் டு பாப்புலரைஸ். ஒன்று. ரெண்டாவது, மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் வந்து இந்த ஸ்கீம்ல முதலமைச்சர் ஸ்கீம்ல கவர் ஆகல. ஆனா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் வந்து பீடியாட்ரிக் கேட்ராக்ட். சில யூஸ்வலி கேட்ராக்ட்ங்கிறது கண் குறைங்கிறது வந்து 40-50 வயசுக்கு அப்புறம் தான் வரும். வயசு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் தான் வர்றது சகஜம். ஆனா சில குழந்தைகளுக்கு 2 வயசு 3 வயசு பிறவையில இருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த குறை இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முற்றிலும் இலவசம் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல. ஸோ ஜெனரலி இந்த சிஎம் ஸ்கீம்ல கேட்ராக்ட் வந்து அலௌட் இல்ல. பட் எக்ஸெப்ஷன் வந்து பீடியாட்ரிக் கேட்ராக்ட், சின்ன குழந்தைங்களுக்கு வர கேட்ராக்ட். மூணாவது, ஜெனரலி ஓபி ப்ரொசீஜர்ஸ் இந்த ஸ்கீம்ல கவர் ஆகிறது இல்ல. ஓபி ப்ரொசீஜர்னா இப்ப நாங்க நிறைய லேசர் பண்றோம், சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்றோம். பொதுவா வந்து இன்சூரன்ஸ்ல வந்து ஓபி ப்ரொசீஜர் கவர் ஆகாது. இன்பேஷண்ட் ப்ரொசீஜர், தட் இஸ் பெட்ல அட்மிட் ஆகி இன்பேஷண்ட் ப்ரொசீஜர் அது மட்டும் தான் அப்ரூவ்டு. அதுல ஒரு எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கண்ணு உள்ள கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். இப்ப இன்ஜெக்ஷன் 3-4 இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ரானிபிசிமாப்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, தட் இஸ் ராசிமாப்னு ஒரு இன்ஜெக்ஷனும் அவஸ்டின் அப்படின்ற இது 2 இன்ஜெக்ஷனும் அப்ரூவ்ட். ஐவிடிங்கிற இந்த 3 இன்ஜெக்ஷன் இட் இஸ் அப்ரூவ்ட் அண்டர் சிஎம் ஸ்கீம், ஃபுல்லி ஃப்ரீ. ஏன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா இது 20,000 கிட்ட ஆகும் ஒரு இன்ஜெக்ஷன். அது வந்து இந்த ஸ்கீம்ல ஃபுல்லி ஃப்ரீ. ரெண்டாவது ஓபி ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ரெட்டினா லேசர், போட்டோ கோஆகுலேஷன் சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜரும் ஃபுல்லி ஃப்ரீ. இதுல கவர் ஆயிடுது. இது ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ். as far as மேடம் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த ஸ்கீம்ல கவர் ஆகலைன்னா கூட இந்த சந்தர்ப்பம் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னு பாக்குறேன்னா, we provide the latest in cataract technologies. கடந்த இப்போ நான் மட்டுமே ஒரு 20 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபேக்கோ சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல 20 வருஷத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாரடைம் ஷிஃப்ட், டிராமேட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னால நாங்களாம் இப்போ ஓபில உட்காந்துருக்கோம், பேஷண்ட் வர்றாங்க, ஒரு லாரி டிரைவரோ ட்ரக் டிரைவரோ 50% பார்வை இழந்து அவங்க வந்து கேட்பாங்க, சார் ஆப்ரேஷன் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு. அந்த நிலையில நாங்க வந்து நிறைய பேர் அமுச்சுடுவோம், போற இன்னும் முத்தி போகல சார், லேசா தான் இருக்கு, இன்னும் முத்து போறதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், 6 மாசம் பொறுத்து வாங்கன்னு. அவங்க கேட்பாங்க, சார் எனக்கு வண்டி ஓட்ட முடியல சார் பண்ணி விடுங்க அப்படின்னா நாங்க வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்டுறோம். காரணம் என்னன்னா, அந்த டைம்ல இருந்த டெக்னாலஜி, நாங்க இசிசி எஸ்ஐசிஎஸ் அப்படின்ற சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது பழைய முறையான சர்ஜரி. அதுல வந்து ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வராது. எங்களுக்கு அந்த ஒரு சின்ன அச்சத்தினால, ஒரு சின்ன பயத்தினால நாங்களே வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்டுறோம். இப்போ வந்து கேட்ராக்டே இல்லைன்னா கூட we do what is called refractive lens exchange. பெரிய ஹை பவர் இருக்கு, -15 -20 எல்லாம் இருக்குன்னா கூட நம்ம கண்புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பண்ணி லென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி, அதுலயே இப்ப லென்ஸ் டெக்னாலஜிலேயே நிறைய மாறி இருக்கு. மோனோஃபோக்கல், பைஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், இடாஃப் அப்படின்னு பல வகையான லென்சஸ் மார்க்கெட்ல இப்போ அவைலபிளா இருக்கிறதுனால we provide the best quality of care anywhere in the world. In fact, இப்போ now சென்னை வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாவும் மாறிட்டு வருது. So we get lot of patients from abroad, Gulf countries ல இருந்து, UK ல இருந்து, ஆஸ்திரேலியா. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் கூட எங்க ரிலேஷன் ஒருத்தங்க மெல்பர்ன்ல இருந்து வந்தாங்க, சாஃப்ட்வேர் ஒர்க்கர் தான். அங்கேருந்து இங்க வந்து சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு திரும்ப போனாங்க. ஏன்னா ஆக்சஸ் ஒண்ணு, நம்ம ஊர்ல பெஸ்ட் கேர் அவைலபிளா இருக்கு. காஸ்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் 1/3 to 1/4 ஆஃப் த காஸ்ட் அவங்க ஊர்ல இருக்கிறத விட காஸ்ட். ஆனா அதே தரம் வாய்ந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரி இங்க கிடைக்குது. ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ், ஈவன் தோ இந்த ஸ்கீம்ல கவர் ஆகலைன்னா கூட ஐ தாட் இத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஃபைனலி இந்த சிஎம் ஸ்கீம் எங்க எங்களுக்கு ரீச் ஆகணும்னு எங்களுக்கு தோணுதுன்னா, அந்த பர்டன், அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அந்த 20,000 rupees அந்த ரானிபிசிமாப்னு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றோம். அந்த இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலா அதோட எஃபெக்ட் வந்து 4 weeks தான் இருக்கும். ஸோ ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்காங்க, இல்லைன்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, வயதாகும் போது விழித்திரை பலகீனமாகிறது. அந்த கண்டிஷனுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷன்ல சரி குணமாகிறது கண்டிஷன் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் சிஎம் ஸ்கீம்ல அந்த பேஷண்ட் அது ரீச் ஆகும் பொழுது அந்த விஷன் பேர்டன் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு கம்மியாகும், அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரீச் ஆகும். இங்க வந்து ஒரு 10 பேர் ஓபிக்கு வராங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, 20,000 ரூபான்றது வந்து விலை அதிகமா இருக்குது, அது ஒரு வாட்டி நான் மாசம் போடணுமா இது அப்படின்னு அந்த பேஷண்ட் கேட்கும் பொழுது நம்மளால அது பண்ண முடியல. ஏன்னா அது நமக்கு பேஷண்ட் கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. சின்ஸ் இட்ஸ் கவர்ட் இந்த சிஎம் ஸ்கீம், அது நம்மளால அந்த பேஷண்ட் அதை ரீச் பண்ண முடியும்.
ஸோ அந்த விஷன் ஃபார் தட் விச் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எனிபடி, அந்த விஷனை நம்மளால அது கொடுக்க முடியுது. இல்லைன்னா அது நம்ம இன்ஜெக்ஷன் கரெக்டான டைம் போடலைன்னா விழித்திரை தழும்பாயிட்டோம்னா தழும்பான விழித்திரை பார்வை திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ சென்ட்ரல் விஷன் சேவ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த இன்ஜெக்ஷன், இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்றோம். அது சிஎம் ஸ்கீம்ல கவர் ஆகிறதுனால அது எங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பேஷண்ட்டை ரீச் பண்றோன்ற ஹாப்பினஸ்ல நாங்க இருக்கிறோம். அண்ட் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து மக்கள் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இந்த சிஎம் ஸ்கீம்ல ஃபுல்லா ஃப்ரீயா எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆயிடுமா அப்படின்னா, முற்றிலும் இலவசம். இது எதுவுமே டெஸ்டா இருக்கட்டும், ஸ்கேன் ஆப்ரேஷன் பண்றதுனால சில டெஸ்ட்லாம், பிளட் டெஸ்ட், சுகர், பிபி, இசிஜி செக் பண்ணுவோம், கண்ணுக்கான ஸ்கேன் பண்ணுவோம், அது எல்லாமே இந்த ஸ்கீம்ல கவர் ஆயிடுது. ஸோ பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம் இப்போ. அண்ட் பிளஸ் அடிஷனலி கன்சல்டேஷன் கூட இந்த மாசம், பிகாஸ் நாங்க இந்த ஸ்கீம் பயன்படுத்தி அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்த ஒரு மாசம் அந்த கன்சல்டேஷன் கூட நாங்க வாங்குறது இல்லை. சார் இப்போ அந்த இன்ஜெக்ஷன் அது வந்து கண்டிப்பா ஒரு ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்னா டோட்டலா வந்து கம்ப்ளீட்டா சிஎம் ஸ்கீம்ல அது கவர் ஆயிடுதுங்க சார். ஆமா, அது மாதிரி இப்போ வந்து சென்னையில வந்து இப்போ சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை மட்டும்தான் சொல்றேன். கரெக்ட். இப்போ அது ரெஸ்ட்ரிக்டடா ஒன்லி இல்ல சப்போஸ் மதுரை இல்ல வேற எங்கேயாவது இருக்கிறவங்க நீங்க வந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச 5 சிட்டிஸ்ல வாங்கியிருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சென்னையில சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை அப்ரூவ்டு. இதை தவிர ஐ திங்க் மதுரை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை, கிருஷ்ணகிரி, இந்த 5 சிட்டிஸ்ல இது வந்து அப்ரூவ்டு. இப்போ ஏன்னா இது ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணணும்னா இங்க மட்டும்தான் வரணும். ஏன்னா அவங்க பதிவு பண்ணி அதை சரி, இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் தான். நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறதுனால பக்கா டாக்குமெண்டேஷன் இருக்கும். மற்ற பிரான்ச்சஸ்ல பண்ணா அந்த டாக்குமெண்டேஷன் நடக்காது. ஸோ அவங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். பண்ணலாம், ஆக்சுவலா பண்ணலாம். தமிழ்நாடு இது இருக்கணும் சார், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் ஓரியன்ட், நாட் பை இந்த ரெசிடென்ஷியல் ஓரியன்ட் இல்ல. மதுரையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்கன்னாக்கா இங்க அட்மிட் ஆனாக்கா சார் நீங்க தமிழ்நாடு சேர்ந்தவரா இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்கீமா இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சார் சிஎம் ஸ்கீம்ல லாஸ்டிக் வந்து இன்க்ளூடடா? இல்ல. லாஸ்டிக் வந்து ஏன் இன்க்ளூடட் இல்லைன்னா காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் அது ஒரு தேவையானது இல்லை. ஏன்னா அது இல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. கண்ணாடி போட்டுக்கலாம், கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழித்திரைக்கோ கார்னியா ரெட்டினாக்கெல்லாம் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியாதி. ஸோ அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த சர்ஜரி அவசியம், இந்த அறுவை சிகிச்சை அவசியங்கிறதுனால வேற லாசிக் வந்து ஒரு அவசியமான ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்ரூவ் ஆகுதா? இல்ல, நாங்க இப்பதான் 5 சிட்டி வாங்கியிருக்கோம். போக போக நிறைய இது மட்டும் இல்லை. இப்போ கரண்ட்லி எங்ககிட்ட இப்போ ஐபேங்க் இல்ல, அது ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐபேங்க் அப்ரூவல் வந்துருச்சுன்னா இன்னொன்று என்னன்னா, ஏன் இந்த தாமதம்னா, இப்போ ஏஎஸ்டி வந்து உள்ள வந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. ஸோ இப்பதான் நாங்க சிஸ்டம்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கோம், படிப்படியா முன்னேற்றம். ஸோ இப்போ எங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சிச்சுவேஷன் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஓரளவுக்கு நாங்க we are putting lot of money investment from the investor சைட்ல இருந்து வந்து ஏசி சைட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்க டீம்ஸ் செட் பண்ணி பக்கா பண்ணிருக்கோம். இப்போ ஸ்டெப் இன்சூரன்ஸ், பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அந்த மாதிரி படிப்படியே we are expanding. இதெல்லாம் definitely on the process. காஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. எனக்கு வந்து ஜெனரலா இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி கவர் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இதுல சிஎம் ஸ்கீம்ல ஃபுல்லி கவர்ட், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபுல்லி கவர்ட். இல்ல பேஷண்ட் இல்ல, நான் உங்க இதுல எங்களுக்கு என்னன்னா ப்ராஃபிட் நாங்க பாக்குறதை விட இதுல வந்து நாங்க மெயினா பேஷண்ட் ரீச் ஆகிறதா சார் நாங்க இதுல பாக்கணும். இது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இந்த பேஷண்ட் போய் சேர்க்க முடியுதுன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும் ரீச் ஆகணும் சார். ஸோ அது ரீச் ஆகுறது, இது மூலயமா எங்களுக்கு ரீச் ஆகுதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நாங்க பாக்குறோம். frankly இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது இல்ல. பட் இது வந்து ஒரு சேவை. அண்ட் ரெண்டாவது தேவை. இப்போ பேஷண்ட்டுக்கு இது வந்து அத்தியாவசியமான தேவை. என்ன இப்போ கார்னியல் நேற்று கூட மேடம் ஒரு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, சிஎம் ஸ்கீம்ல இல்ல, பிரைவேட்டா. அந்த காஸ்ட் வந்து கம்ஸ் டு அரௌண்ட் ஐ திங்க் 70,000 60,000 அந்த ரேஞ்ச்ல வருது. அது இந்த ஸ்கீம்ல ஃபுல்லா ஃப்ரீயா பண்றோம். ஏன்னா இப்ப வரப்போறது யாரு? ஏழை மக்கள் தான் வர போறாங்க. இப்போ ஃபாரின்ல வராங்கன்னா அவங்க காசு கொடுத்து பண்ணிட்டு போறாங்க. இது ஃபுல்லி ஃப்ரீ. ஸோ இது எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம். டெஃபினட்டா சார், டாக்குமெண்ட் வந்து ட்ரெபெக்டமி இருக்கு,
கரெக்ட். லேசர் யாக் லேசர்னு சொல்லிட்டு ஒரு ஓபி ப்ரொசீஜர் அது கவர் ஆகுது. ட்ரபெக்லெக்டமின்ற ஒரு சர்ஜரி ரெண்டும் கவர் ஆகுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல we have a specialist glaucoma specialist சார், டாக்டர் நிவேதான்ட். ஷீ இஸ் a specialist for glaucoma. ஸோ அவங்க இந்த glaucoma சர்ஜரியில வந்து அதுக்குன்னு ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க. அங்க இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்க இல்ல, ஆனா அவங்க மற்ற டேஸ் எல்லாத்துலயும் இங்க இருக்காங்க. ஸோ அதனால அந்த சேவையை எங்களால பேஷண்ட் கிட்ட கொடுக்க முடியும். நீங்க லேசர் வந்து இப்ப தூர பார்வை கிட்ட பார்வை வந்து நடுப்பார்வை யூசுவலா கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு இன்டர்மீடியட் விஷன் சொல்லுவாங்க. லைக் ரீடிங் டிஸ்டன்ஸ் உள்ள 30 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அதோட கொஞ்சம் தள்ளி கம்ப்யூட்டர் நம்ம வச்சு பார்ப்போம். அது நம்ம ரொம்ப க்ளோஸா வச்சு பார்க்க மாட்டோம். ஸோ அது வந்து நம்ம இன்டர்மீடியட் விஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்மீடியட் விஷனையும் கவர் பண்ற ரேஞ்சுக்கு இப்ப ஐஓஎஸ் லைக் நம்ம கண்ணுக்குள்ள போடுற லென்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்றது. ஸோ அதுதான் 3 டிஸ்டன்ஸும் கவர் பண்ற மாதிரி அட்வான்ஸ் லென்சஸ் வந்து. சார், இந்த நடுத்தர பார்வைன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஒரே ஐடி ப்ரொஃபஷனல் மட்டும் தான் யோசிக்கிறோம். இப்போ ஒரு கார் ஓட்டுறோம், அதுல ரேர் வியூ மிரர் பாக்குறது வந்து இன்டர்மீடியட் விஷன் சார், அதுதான் நடுத்தர பார்வை. ஒருத்தவங்க காய்கறி நறுக்குறாங்க, அது வந்து இன்டர்மீடியட் விஷன். ஒரு புக் படிக்கிறோம்னா நியர் விஷன். ஸோ அந்த இன்டர்மீடியட்ன்றது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஐடி ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாருக்குமே முக்கியம் தான், அவசியம் தான். ஸோ அதையும் நம்ம நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை பாக்குறது வந்து டிஸ்டன்ட் விஷன் சார். ஸோ ஒரு கார் ஓட்டுறீங்க, ரேர் வியூ மிரர் வருது, தட்ஸ் அன் இன்டர்மீடியட் விஷன். நீங்க கேட்டதுனால கடந்த 20-30 வருஷத்துல வந்து நாங்க ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ண 99% வந்து மோனோஃபோக்கல் லென்சஸ் தான். ஒன்றும் இல்லை, இதை புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ப்ரோக்ரஸ் 40 வயசு தாண்டி ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து பிரஸ்பியோபியான்னு சொல்லுவோம். தூர பார்வைக்கு தனியா, படிக்கிறதுக்கு தனியா 2 பவர் வச்ச மாதிரி கண்ணாடி. இப்ப நானே அந்த மாதிரி ப்ரோக்ரஸிவ் கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா 40 தாண்டி ஆச்சுன்னா எல்லாருக்குமே வேற வேற பவர் வேண்டி இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண மேக்ஸிமம் 90% கடந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா மோனோஃபோக்கல் லென்சஸ் டெக்னாலஜி தான் இருந்தது. இந்த பைஃபோக்கல் அண்ட் ட்ரைஃபோக்கல் அண்ட் இடாஃப் டெக்னாலஜி வந்து கடந்த ஒரு 5-6 மேபி 7-8 வருஷத்துல ப்ராப்ளமா இருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இப்போ நாங்க மோஸ்ட்லி வி மூவ்ட் அவே ஃப்ரம் மோனோஃபோக்கல். ஏன்னா மோனோஃபோக்கல் போடுறதுல தப்பு இல்லை. we give them 6 but தூர பார்வை பளிச்சுன்னு இருக்குமே தவிர they are still glass dependent for life, for reading. இப்போ படிக்கிறது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு என்னங்க 70 வயசுக்கு நான் பெருசா படிக்கிறது இல்லைன்னு. படிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அரிசி பொறுக்கிறது, ஒரு ஊசி நூல் கோக்குறது, ஒரு கடிகாரத்தை பாக்குறது, ஒரு கடையில வியாபாரம் பண்றாங்களா ஒரு பில்லு பாக்குறது. ஸோ இது ஒரு பங்கு. சார் சொன்ன மாதிரி இப்ப நீங்க இன்டர்மீடியட் விஷன்னா எல்லாரும் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்னு பார்ப்பாங்க. இல்ல, ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி வச்சு படிப்போம், புத்தகம் படிக்கிறத மொபைல இப்படி வச்சு பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்களேன். நீங்க ஸ்கிரீன் இங்க இருக்கும், கீபோர்டு இங்க இருக்கும், நோட்ஸ் பாக்குறது இங்க வச்சு படிப்போம். ஒன்னும் ஒரு டிஸ்டன்ஸ். இப்ப ஸ்லோலி we moved away from monofocal. முக்காவாசி மக்களுக்கு we try to promote only bifocal, trifocal or EDOF lenses. ஏன்னா எல்லா ரேஞ்ச் ஆஃப் விஷனும் அதுல கவர் ஆயிடும். ஏன் அது ரொம்ப மக்களுக்கு இன்னும் கூட யோசிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட். ஏன்னா புது டெக்னாலஜிங்கிறதுனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ காஸ்ட் அதிகமா இருக்குன்னா இந்தியன் லென்சஸ்லயும் இப்போ அது ஆல் தி சேம் டெக்னாலஜிஸ். முன்னெல்லாம் இம்போர்ட்டட் லென்சஸ்ல மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போ இந்தியன் லென்சஸும் அதே தரத்துக்கு வந்துட்டாங்க, அதே லெவல் ஆஃப் குவாலிட்டி அட் ஸ்லைட்லி சீப்பர் ரேட். ஸோ இது கேட்டது, இது சிஎம் ஸ்கீம்ல கவர் ஆகாது, இருந்தாலும் நீங்க கேட்டதுனால இது திஸ் இஸ் ஒன் பெனிஃபிட். இந்த பிரஸ் மீட் மூலியமா நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, மோனோஃபோக்கல் லென்சஸ் அவாய்ட் பண்றது பெட்டர். Slightly shift to either bifocal, trifocal or EDOF lenses. சரி, இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுச்சு. பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கேயே நம்ம பாண்டி கவர்மெண்ட் இல்ல அங்க வந்து நாங்க இதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், ஆயுஷ்மான் பாரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஏன்னா அங்க இன்ஃபேக்ட் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் வந்து அவங்க கேட்ராக்ட் கூட கொடுக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பிகாஸ் முதலமைச்சர் திட்டம்ங்கிறதுனால கேட்ராக்ட் மட்டும் கவர் ஆகிறது இல்ல. அங்க நாங்க அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் அப்ரூவல் வரல. ப்ராசஸ்லாம் அதோட எம்ஓயு காப்பி தான் நீங்க காப்பியில கொடுத்துறீங்களா? இல்ல சார், அது கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, நீங்க அதை பத்தி ஒரு பேசிக்கலி என்னன்னா, உங்களுக்கு ஐ திங்க் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமிலி கார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கோம் சார், அங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேமிலி கார்டு மூலியமா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் கிளப் மெம்பருக்கும் ஒரு கார்டு வந்து இட் இஸ் மென்ட் நாட் ஓன்லி உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பத்துக்கு. இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டு வந்து நீங்க எந்த பிரான்ச் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தட் இஸ் நாட் ஜஸ்ட் சென்னை மட்டும் கிடையாது, அக்ராஸ் இந்தியா எங்கெங்கெல்லாம் வாசன் பிரான்ச் இருக்கோ, இது நீங்க மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்தினர், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு இருந்தாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுல கன்சல்டேஷன் ஃப்ரீ, சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லயும் டிஸ்கவுண்ட் இதுலயே இப்ப இந்த கார்டுலயே பின்னால போட்டிருக்கு.
இதை தவிர நேற்று சைன் பண்ண MOU படி இதுல வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் ஃபார் மல்டிபிள் சர்ஜரிஸ். இப்போ நீங்க கேட்ட மாதிரி கார்னியா, கிளாக்கோமா, இப்போ இந்த CM ஸ்கீம்ல இல்லாத பிரைவேட்லி பே பண்ணி பண்ற சர்ஜரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் டாரிஃப் மாதிரி உங்களுக்கு தனி ஸ்பெஷல் டாரிஃப். இப்போ மற்ற இதுக்கு 60,000 அப்படின்னா உங்களுக்கு அட் டிஸ்கவுண்ட் ரேட் மேபி 40,000 50,000. ஆக்சுவலி நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் பார்க்கல. வில் கிவ் திஸ் டீடைல்ஸ் டு யூ. ஆல் சர்ஜரிஸ் வில் பி டன் அட் டிஸ்கவுண்டட் ரேட். ஸோ எல்லாத்துக்கும் கிளியர் ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ தட் உங்க குடும்பத்தினர் யார் எந்த பிரான்ச் போனாலும் இதை தயவுசெய்து பயன்படுத்துமா கேட்டுக்கோங்க.